ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த நம்ம தாயம் புக்கில் இருந்து ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். 1960 தொடக்கத்தில் வந்துட்டு ஜப்பான் வந்து எஃகு உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னடா இது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சா, இந்த எஃகு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தாது, அதுக்கப்புறம் நிலக்கரி, இது ரெண்டும் வந்து மூலப்பொருள். ஆனால் அந்த ரெண்டுமே ஜப்பானில் கிடையாது. ஜப்பான் தான் அந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற பாம் போட்டு டோட்டலாக எல்லா எனர்ஜி, எல்லா மினரல்ஸ் ஒன்றுமே கிடையாது, நத்திங், ஜீரோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம எஃகு உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப அழகாக திட்டமிடுறாங்க. எங்கெல்லாம் வந்து இரும்பு தாது கிடைக்குது, எங்கெல்லாம் நிலக்கரி கிடைக்குது, எந்த சீசனில் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எந்த வேலை எடுக்கணும், எப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, இது எல்லாம் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க நிர்வாகம் பண்ணி. கடைசியில் பார்த்திங்கன்னா 1960 எண்டில் வந்து உலகத்திலே எஃகு உற்பத்தியில் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க இருக்கிற வளத்தை, அதாவது இல்லாத வளத்தை கூட நிர்வகித்தாங்க சிறப்பாக. வளத்தை சிறப்பாக நிர்வகித்தால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். நம்ம எல்லாருமே என்னென்னா, எங்கிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட படிப்பு இல்லை, எங்கிட்ட வந்து பேக்ரவுண்ட் இல்லை, எங்கள் அம்மா அப்பா என்ன உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்களா, எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வச்சாங்களா, எங்கள் அம்மா அப்பாக்கே எதுவும் தெரியாது. ஸோ இப்போ இல்லாததையே சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம மிகப்பெரிய வளம் இல்லையா? நம்ம மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இல்லையா? நம்ம தானே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிறப்பான பரிசு. நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது சிறப்பானது? நான் வந்து என்னுடைய வாய்ஸ் ப்ளஸ் பேச்சு திறமை ஒரு திறமை அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஆனால் அது இருக்குன்னு தெரிஞ்சேன். ஆனால் அதை எப்படி வந்து வெளியில் எல்லாருக்குமே வெளிப்படுத்துறது, அதை எப்படி பயன்படுத்துறது? ஸோ இதுக்கு ஒரு தளம் இருக்குது. அந்த யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு காலம் எடுத்தது. இந்த சோஷியல் மீடியா என் கண்ணு முன்னாடி ரொம்ப வருஷம் இருக்குது. இதில் ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி எதுக்குனாலும் சுடக்கு போட்ட நேரத்தில் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் என் முன்னாடி இருக்கிற வளத்தை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுத்தது. என்ன எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்தது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே பல நேரத்தில் வந்துட்டு உறங்கிக்கிட்டு இருக்கிறோம். வளங்கள் இல்லாமல் இல்லை. நம்மளே மிகச்சிறந்த வளம். நம்மளை சுற்றியும் வளங்கள் இருக்குது. ஸோ அந்த வளங்களை நிர்வகிக்கிறது தான். ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபாய்க்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 ரூபாய் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது. ஸோ இது இன்னும் வந்து வருமானத்தை அதிகரிக்கணும்னா இதுக்கான மூலப்பொருட்களை வந்து கையாளுறது, அந்த வளங்களை கையாளுறது சிறப்பாக பண்ணி ஒரு 7 ருபீஸ் இல்லை 6.5 ருபீஸ், அதாவது 6 ரூபாய்க்கு கூட அதை கொண்டு வந்தால் அப்போ அவங்களுக்கு லாபம். இல்லை அவங்க உற்பத்தி பண்ணுறது 100, அப்போது 100ல் 2 ரூபானா 200 ரூபாய், அதையே வந்துட்டு 1000 ஆக்கும்போது அவங்களுக்கு வந்து 2000 ரூபாய். ஸோ இப்படியும் அவங்க லாபத்தை வந்து அதிகப்படுத்தலாம். இதுவும் வளம்தான். ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க. அதுக்கான வட்டியே கட்ட முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பணத்தை வாங்கி முதலீடு பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ லாபம் வந்ததுன்னு தெரியாது, எந்த பொருளில் லாபம் வந்ததுன்னு தெரியாது, லாபத்துக்கான காரணம் தெரியாது, வந்துக்கிட்டு இருக்காங்கிறது கூட தெரியாது. மேலும் மேலும் பொருட்களை வாங்கி வச்சு கடைசியில் நொடிச்சு போய் வியாபாரத்தை மூடுவாங்க. எந்த வியாபாரமும் கெட்ட வியாபாரம் கிடையாது. அதை செய்ய தெரியாதது தான். குறிப்பாக வந்து வளங்களை நிர்வகிக்க தெரியாதது தான். ஸோ என்ன பொருட்கள் வேணும், அதை எந்த நேரத்தில் கொள்முதல் பண்ணுறது, அதை எப்படி கொள்முதல் பண்ணுறது, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது, அது எந்த நேரத்தில் யாருக்கு விற்பனை பண்ணுறது, விற்பனை பண்ணுற இடம். ஸோ இந்த மாதிரி வளங்களை நம்ம நிர்வகிக்கும் போது தான் வந்துட்டு நம்மளால் லாபத்தை அடைய முடியும். அதில் மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான். இந்த வளத்தை வந்து நம்ம யோசிக்காமல் சிந்தனை செய்தல், திட்டமிடுதல், நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை கொண்டு முதலீடுகள் செய்து லாபம் அடைதல், இதை செய்யாமல் வளத்தை வெளியில் சுற்றி நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி? ஸோ ஒன்றுமே இல்லாமல் 0ங்கிற ஸ்டேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி
ஜப்பான் ஒரே வருஷத்தில் உலகத்தின் முதல் இடத்தை பிடிச்சப்போ நம்மளால் முடியாதா? முடியும். ஸோ மீண்டும் ஒரு சாதனைக்கு பின் சந்திக்கலாம்.